இரகசியமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உலகின் பல பகுதிகளில் கிறிஸ்தவர்களுக்கு தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாத நிலை உள்ளது. விசுவாசம் ஆபத்தாக மாறும் சூழலில் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை அமைதியாகவும் இரகசியமாகவும் கொண்டாட வேண்டியதாக உள்ளது. வெளியில் விழாக்கள், அலங்காரங்கள் இல்லாவிட்டாலும் இயேசுவின் பிறப்பை அவர்கள் இதயங்களில் மகிழ்ச்சியுடனும் விசுவாசத்துடனும் நினைவு கூர்கிறார்கள். ஈரானில் 5 கிறிஸ்தவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை ஜெபம் செய்ததற்கும் திருமுழுக்கு அளித்ததற்கும் வேதாகமத்தை பகிர்ந்ததற்கும் காரணமாக ஈரானில் 5 கிறிஸ்தவர்கள் நீண்டகால சிறை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை இன்னும் கடுமையாக தொடர்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. விசுவாசத்துக்காக சுதந்திரத்தை இழக்கும் நிலை பலரை வேதனைப்படுத்துகிறது. இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு துணை நிற்கும் உறுதி இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மற்றும் வேறுபாடுகள் குறித்து கவலை அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் துணைத் தலைவர் கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளார். இந்த அறிவிப்பு பல விசுவாசிகளுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்து நாம் தனியாக இல்லை என்ற உணர்வை உருவாக்கியுள்ளது. ஒடுக்குமுறையிலும் உறுதியான நம்பிக்கை ஒடுக்குமுறைகள், சவால்கள் மற்றும் பயங்கள் இருந்தாலும் இந்திய கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தொடர்ந்து ஜெபித்து வருகின்றனர். தேவாலயங்களில் ஜெபக் கூட்டங்கள், உபவாசங்கள் நடைபெற்று வருகின்றன. 2026ஆம் ஆண்டில் மத சுதந்திரம் அதிகரிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் பொறுமையோடும் தைரியத்தோடும் பிரார்த்தனை செய்கிறார்கள். மியான்மரில் சிக்கியவர்களுக்கு கிறிஸ்தவ சேவைகள். மியான்மரில் நடந்த காவல் நடவடிக்கைகளுக்கு பிறகு மோசடி வலயங்களில் சிக்கிய பல பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்தவ சேவைகள் உதவி செய்து வருகின்றன. தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள் உணவு, தங்குமிடம், மருத்துவ உதவி மற்றும் மன ஆறுதலை வழங்கி வருகின்றன. இந்த மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் கிறிஸ்தவ விசுவாசம் வார்த்தைகளில் மட்டுமல்ல, கருணையும் அன்பும் செயல்களாக வெளிப்படுகிறது என்பதை காட்டுகின்றன.